ஆனக்குளம் ரிவர். இப்போ நம்ம அந்த ஆனக்குளம் ரிவர் தான் நம்ம போய் பார்க்குறோம். இப்போது அங்கே வந்துட்டு காட்டு யானைகள்லாம் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு தண்ணி குடிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம அங்கே போகிறப்போ, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஆழ்வாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 87 கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் நம்ம ரன்னிங் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்லார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நம்ம லெஃப்டில் திரும்பணும்னாக்கா இந்த ஆனக்குளம் வந்துடும். அது வந்துட்டு 75 கிலோமீட்டர் கிட்டக்கிட்ட. அதுவும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடும் நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம மூணாறுலேருந்துன்னு பார்த்தோம்னாக்கா 42 கிலோமீட்டரு ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிட்டாங்க. ஆனால் பாதை வந்துட்டு ரொம்ப குறுகலான பாதை தான், சின்ன பாதை தான். ஒரு வண்டி எதிர்க்க வந்தாச்சுன்னா நம்ம வழி விட்டு தான் வரணும். ஃபுல்லாக இது மாதிரி பச்சை பசேல்னு ஒரு இடம் தான் இது. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகான ஒரு இந்த ரோட்வேஸ் தான் நம்ம போகிறோம். இப்போது இது மாதிரி ஃபுல்லாகவே அந்த டீயில் இந்த தோட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் போகிறதுக்கு. ரொம்ப சின்ன ரோடு தான் இது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரோடு வழியாக நம்ம போக சொல்ல நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாங்க. இந்த ஆனைக்குளத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ரிவர் ஒன்று போகுதாங்க. அது வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்கும் நம்ம இந்த பழங்குடி மக்கள்லாம் வாழ்கிற இடத்துக்கும் மையத்தில் ஒரு ஆறு ஒன்று போகுதாங்க. இப்போ அந்த ஆற்றுல வந்துட்டு நிறைய யானைங்களை வந்துட்டு தண்ணி குடிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை தேடிட்டு போகிறோம் இப்போ அந்த ரோட்டில். இது ஒரு புது மாதிரியான ஒரு அனுபவமாக இருக்குது. ரோடெல்லாம் பாருங்கள், இதே சின்ன ரோடு தான். இது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ கிட்ட நம்ம அந்த இடத்த வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வண்டிங்கெல்லாம் நிற்கிது பாருங்கள். எவ்வளோ பேரும் வந்துட்டு அந்த யானையை பார்க்குறதுக்கு தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போது ஆனக்குளம் ஆறு யானைகளின் விருப்பமான நீர்நிலையாக இருக்குது. காட்டு யானைகள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக வர்றதுனால இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற இந்த யானைக்குளம் ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி வருது. இடுக்கி மாவட்டத்தில் ஒரு சிறிய குக்கிராமம் தான் ஆனக்குளம். இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மெல்லிய நீரோட ஒன்று, அது பாருங்கள், அந்த நீரோட வந்து ஓடுது. இந்த நீரோட தான் தினமும் வந்துட்டு காட்டு யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு தன்னோட தும்பிக்கையால் தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சுட்டு பிறகு கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக காட்டுக்குள்ளே போய்டுன்னு சொல்கிறாங்க. இந்த காட்டு யானைகளால் எந்த தொல்லையும் தரதில்லை மக்களுக்குன்னு சொல்கிறாங்க. இது மூணாறுலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த யானைக்குளம். இந்த பகுதி பழங்குடி மக்கள் வந்துட்டு யானைகளை பற்றி சொல்லும்போது, மலையட்டூர் வனசரகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் வந்துட்டு தான் குட்டிகளோட மாலை நேரத்தில் தண்ணி குடிக்க ஆனைக்குளத்தில் நீரோடிக்கு அடிக்கடி வந்து போகும். இந்த நதி யானைகளை ஈர்க்குது. இது ஒரு குறிப்பிட்ட உப்பு சுவை கொண்ட குடிநீர். இது அது குடிநீர் குமிழ்கள் தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடுக்கி மாவட்டம் கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே உயரமாக இருக்குது. அந்த பகுதி அப்படின்னா தண்ணி எப்படி உப்பு தண்ணியாக இருக்குன்றது அதிகாரிகளுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. திருவனந்தபுரம் வன தலைமையகத்தோட முன்னாள் கோட்டை வன அதிகாரியும் தற்போதைய எஸ்டேட் அதிகாரியுமான PN நாகராஜ் அவர்களை வந்துட்டு கேட்டதுக்கு, தண்ணியில் இருக்கிற தாதுக்கள் யானைக்கு வந்துட்டு முக்கிய ஈர்ப்பாக இருக்குது. நாங்கள் அந்த ஆற்று நீரை எடுத்து சோதனை செஞ்சோம். அப்போ தான் தெரிய வந்தது, இந்த நீரில் வந்துட்டு உப்பு மற்றும் கனிம உலகம் நிறைஞ்சிருக்குது. மினரல்ஸ் அதிகமாக இருக்கத்தான் தெரியுது. ஆற்றங்கரையில் இருக்கிற பாறைகள் வழியாக கசிகிற தாதுக்கள் நிறைந்த கனிமங்கள், மினரல் நீராக வந்துட்டு இந்த ஆற்று நீர் இருக்கிறதா திரு PN நாகராஜ் அதிகாரி சொல்கிறாங்க. இங்கே வர காட்டு யானைகளோட வருகை வந்து தனித்துவமும் மற்றும் விசித்திரமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாக வந்துட்டு யானைகள் வந்து எந்த தண்ணிலையும் குளிக்கும். ஆனால் இங்கே காட்டு யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வரும், ஆனால் குளிக்கிறது இல்லை. யானைகள் வந்து குடிக்க மட்டுமே ஆனைக்குளம் நீரோடைக்கு வரதா சொல்கிறாரு. எப்படின்னாக்கா, யானைகள் வந்துட்டு வந்த உடனே வந்து ஆற்றோட கரையில் நீண்ட நேரம் வந்துட்டு அங்கேயே விளையாடிட்டு இருக்குமா. அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணீர் குடித்த பிறகு அடுத்த யானை கூட்டம் வரும்போது இந்த யானைகளை வந்து கூட்டமாக வந்து காட்டுக்குள்ளே போகும்னு சொல்கிறாரு.
இங்குள்ள பழங்குடியின மக்களும் யானைகளாம் ஒற்றுமையாக வாழ பழகிட்டாங்க. நீண்ட ஆராய்ச்சிகளின்படி 1912 இருந்து இந்த யானை கூட்டம் வந்துட்டு நீரோடைக்கு வந்து செல்றதா அதிகாரி நாகராஜ் சொல்றாரு. இந்த ஊர் மக்கள் வந்துட்டு ஆற்றுக்கு பக்கத்திலே இருந்தாலும் யானைகளால் எந்த இடையூறும் வந்ததில்லைன்னு சொல்றாங்க. யானைகள் வரும்போது நீரோடையை தாண்டி வர்றதில்லை. நாங்களும் யானைகளுக்கு வந்து எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம். யானைகளுக்கு சத்தம் போடுறது, யானைகளை அச்சுறுத்துற மாதிரி செய்யறது, இரவில் வரும்போது யானைகள் மேலே வந்து வெளிச்சம் லைட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு தவறான செயல். வரும் சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு. ஒரு கடைக்காரர் சொல்கிறாரு, யானைகளை வந்துட்டு தண்ணி குடிக்கிறத பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. இந்த ஆனைக்குளம் இப்போது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிக்கிட்டு வருது. யானைகள் வந்துட்டு எல்லையை தாண்டி வந்து கடைகளை பயிர்களை எல்லாம் நாசம் செய்கிறதுலாம் அரிதான விஷயம்னு சொல்கிறாரு. நாங்கள் இதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லைன்றாரு. ஒரு பக்கம் பார்த்தாக்கா யானைக்குளம் வந்துட்டு சுற்றுலாத்தலமாக மாறிட்டு வருது. இது வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்துட்டு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ அந்த நாகராஜ் அதிகாரி சொன்ன மாதிரி அந்த யானைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நேரமாக நின்றுட்டு தான் இருக்குது அங்கே யானைகள்லாம் வந்துட்டு. இப்போ ஊர் மக்கள் சொல்கிறத வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் யானைகளுக்கும் எங்களுக்கும் எந்த அச்சுறுத்தலோ பயமும் இல்லை. ஆனால் சுற்றுலா பயணிகள் வந்து சில சமயங்களில் வந்துட்டு யானைகளை வந்து தூண்டி விட முயற்சி பண்ணுறாங்க. யானைகள் வரும்போது சத்தம் போடுறாங்க. இரவு நேரத்தில் வந்து ஹெட்லைட்டை போட்டு அந்த வெளிச்சத்தை அது மேலே பாய்ச்சுறாங்க. இது யானைகளுக்கு மூர்க்கத்தனத்தை தூண்டிடும். பிறகு வந்துட்டு அந்த யானைகளுக்கு கோபம் வந்ததுனாக்கா வன்முறையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பயப்படுறோம். யானைகளுக்கு நாங்கள் தொந்தரவு செய்யலைன்னா நம்ம அது எதுவுமே செய்யாது. இல்லைன்னா நம்மளை வந்துட்டு மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உள்ளூர்வாசிகளோட ஒரு பயமாக இருக்குது. இப்போது நீங்கள் யானைக்குளம் போங்க, காத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யானை தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அதை ரசிச்சுட்டு வரலாம். நம்மளால வந்துட்டு அங்கே ஒரு தொல்லையை உருவாக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எல்லா யானைகளும் வந்துட்டு அப்படியே வருது பாருங்க. எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் இருந்தது. அவங்க சொல்கிற மாதிரி அடுத்த யானை கூட்டம் வர வரைக்கும் இவங்க வந்துட்டு இங்கே தான் இருப்பாங்க. அந்த யானை கூட்டம் வந்த உடனே இவங்க தானாக கலைஞ்சி திருப்பி அந்த காட்டுக்குள்ளே போயிடுவாங்க எல்லாருமே. பார்க்கறதுக்கே வந்து ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது. நீங்கள் அடுத்த டைம் வந்துட்டு நீங்கள் மூணார் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த காட்டு யானைகளை பார்க்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது அது அந்த எல்லைக்கோட்டை தாண்டி வராது இருக்குது பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அந்த பசங்களாம் அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்துலேயே வந்து இங்கே கிரவுண்டு இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது. இந்த யானை வர சொல்ல அங்கே வந்துட்டு அந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே வன அதிகாரிங்க அவங்க அந்த இடத்துல வந்து இறங்க விடுறதில்ல பாருங்க. இது வந்து கனிம வளம் நிறைஞ்ச தண்ணீராக இருக்கிறதுனால இங்கே வர யானைகள்லாம் வந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அது அவங்க உடம்புக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. கனிம வளன்றது எல்லா தாதுக்களும் சேர்ந்தது இல்லையா? பொதுவாகவே மலையிலேருந்து வர சொல்ல அந்த மூலிகை தண்ணி வரும். ஆனால் இதில் வந்துட்டு விசேஷமாக வந்துட்டு அந்த பாறைகளோட உப்பு, இந்த மினரல்ஸ் எல்லாமே இது கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு இந்த யானை கூட்டம் வந்து இங்கே வந்துட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட்டாசு வெடிச்சாச்சுன்னா வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல வந்து சத்தத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே இது உள்ளெல்லாம் இறங்கி போகலாம். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சுற்றுலா பயணிகள் வந்து உள்ளே இறங்க விடுறதில்ல. ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க அந்த அதிகாரிகள்லாம். அதனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் போயிட்டு வாங்க. அவங்க சொல்கிற மாதிரி அங்கே சத்தம் போடாதீங்க. யானையை பார்த்து ரசிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது, அந்த யானைக்கு நல்லது, அந்த ஊருக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.